ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, நாளை பௌர்ணமியில் நீ எதிர்பார்த்த நல்லதொரு தகவல் வரும். எதிர்பார்த்த நல்லதொரு தகவல் உன்னை வந்து சேரும். என் செல்லமே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு. முருகா சரணம், முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலுண்டு வினையில்லை முருகா போற்றி என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. என் செல்லமே, இதோ உன்னுடைய கஷ்டங்கள் நாளை காலை நிச்சயமாக நல்லதொரு தீர்வை காணப்போகிறது என்பது முருகன் பெருமானின் சொல்லும் அருள்வாக்கு. நான் இன்னொன்றையும் சொல்கிறேன். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். அதே நேரத்தில் எல்லோரிடத்திலும் பணிவாக போக கற்றுக்கொள். பணிந்து போக தெரிந்து கொள். அதை முதலில் பழகு. அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. என் செல்லமே, உனக்கான வரும் உறவுகளை வெறுக்காதே, வெறுத்து ஒதுக்காதே. நிச்சயமாக ஒரு நாள் நல்லதொரு விடியலாக விடியும். அது நாளை பௌர்ணமி தினத்தில் அன்று உனக்கு விடியப் போகிறது. முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் அத்தனை உறவுகளும் உன்னை தேடி ஓடி வருவார்கள். என் செல்லமே, ஏன் உன்னை விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு என்று உன்னிடத்தில் கூறுகிறேன். அதிலும் தப்பே இல்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதில் துளி கூட தப்பில்லை. என் செல்லமே, நான் வியக்கும் வகையில் என் செல்லப்பிள்ளை என்னுடைய சொல்படி கேட்டு நட்புடன் அன்புடன் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், கோபங்களை தவிர்த்து நடந்து கொள். அதுதான் முக்கியம். நட்புடன் அன்புடன் கோபங்களை தவிர்த்து நடந்து கொள். பிறகு இந்த முருகப்பெருமான் நல்லதொரு விதத்தில் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நோக்கியே சென்று கொண்டே இரு. உன்னை சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டு அங்கேயே நின்று விடாதே. ஏனென்றால் உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்கள் குறை என்று சொன்னவுடனே நீ மனம் தளர்ந்து அந்த இடத்திலே நின்றுவிடக்கூடாது என்றுதான் உன்னிடத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன். இது உன்னால் செய்ய முடியாது, நிச்சயம் முடியாது, இதற்கெல்லாம் நீ தகுதி இல்லாதவன் என்று பல பேர் பலவிதமாக பல குரல்களில் உன்னிடம் சொல்லுவார்கள். உன் செவியில் அது வந்து கேட்கும். உடனே அதற்கெல்லாம் உன் இலக்கை விட்டு விட்டு நின்று விடாதே. அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்து உன்னை படுகொலியில் தள்ளிவிடுவதற்காகத்தான் பல இழி சொல்களை உன்னை சுற்றி உள்ளவர்கள் பேசிக்கொள்வார்கள். அதை காதில் வாங்காதே. உன் பாதைக்கு இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக துணையாக இருப்பேன். என் செல்லமே, துணையாக இருப்பேன். பிறகு வெற்றி நிச்சயம். முருகா சரணம் என்று சொல்லிக்கொண்டே பதிவு செய்து கொண்டே நான் சொல்வதை கவனமாக கேள். இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் எதை அடைய வேண்டும் என்பதை பொறுத்தே நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். இதை நான் உனக்கு பலமுறை கூறியிருக்கிறேன். புரிகிறதா? உன் மீது நீ நம்பிக்கை வைத்தாலே போதும். எதையும் உன்னால் இலகுவாக சாதித்து விடலாம், சாதிக்க முடியும். சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்ற காரணமும் அர்த்தமும் உனக்கே தெரியாது. மனதில் ஒரு சுமை, வலி, நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை சுடுகின்றது. அதனால்தான் உன் கண்களில் நீர் வடிகிறது. உன்னால் தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கிறது. கலங்க வேண்டாம் முருகா, நான் இருக்கிறேன். உன்
முருகப்பெருமான் நான் இருக்கிறேன், உன் துணையாக நான் இருக்கிறேன், முருகா சரணம் சரணம் என்று பதிவு செய்து நிச்சயமாக நிம்மதியாக தூங்கு. நாளை பௌர்ணமியில் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான். இதை முருகா தினமும் சொல்கிறீர்களே என்று நீ என்னிடத்தில் பார்க்கலாம். முருகா டெய்லி இதைத்தானே முருகா சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்து விலக நினைக்காதே. இதுதானப்பா வாழ்க்கை. உன் முயற்சிகளில் நான் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். அதை பயப்படக்கூடாது. இன்று உனக்கு இருக்கும் வாழ்க்கையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையையும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மறக்கக்கூடாது. ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கக்கூடாது என் செல்லமே. எப்படி கீழ்த்தரத்தில் இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம், நாளை எப்படி போகப் போகிறோம் என்பது மறந்துவிடக்கூடாது. இன்று இருக்கும் சூழ்நிலை உனக்கான சூழ்நிலை. அதை முறையாக பயன்படுத்திக்கொள். இந்த நொடி உனக்கான நொடி. நாளை அடுத்த நொடி என்ன நடக்குமோ என்று உனக்கு தெரியாதல்லவா? ஆகையால் இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கடக்க கற்றுக்கொள். மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். எல்லோரிடத்திலும் அன்பு காட்டு. உன் சுற்றத்தார உன் உறவினர்களை அன்போடு சேர்த்துக்கொள். உறவினர்களை வெறுத்து ஒதுக்காதே. எல்லோரிடத்திலும் முகம் அலர்ச்சியோடு பேசு. அன்புடன் பேசு. பொறுமையாக இரு. அன்போடு இரு. கோபப்படாதே என் செல்லமே. சினம் அது உனக்கு பகைமையை வளர்த்துவிடும். பிறகு உன்னை சுற்றி அந்த கோபம் உன்னை கோபக்காரனாக மாற்றிவிடும். அந்த பழி சொல்லை நீ வாங்கக்கூடாது. பொறுமையாக இரு. உன்னை கோபப்படுத்தி பேசி ஆத்திரம் ஊட்டுவார்கள். அந்த சமயத்தில் என்னுடைய நாமத்தை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இரு. முருகா 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 என்று கைகளை இருக்க மூடிக்கொண்டு என்னுடைய நாமத்தை சொல் பொறுமையாக. அந்த சமயத்தில் உனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கும். நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்பதை நீ அந்த சமயத்தில் யோசிக்க உன் மனம் தூண்டும். உன் புத்தி கூர்மையாகும். அமைதியாக இருந்தாலே போதும் என் செல்லமே. எல்லா விஷயத்தையும் இலகுவாக அடைந்து விடலாம். உன் எல்லையை நீ தொட்டு விடலாம். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்லதொரு தகவல் வரும். நிச்சயமாக இது முருகப்பெருமான் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.